கடலூர் அருகே மது அருந்த பணம் தராத ஆத்திரத்தில் பாட்டியை கொன்றதாக பேரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் ஈரானுடைய செய்தியாளர் பிரேம் விவரம் என்ன? தேவப்பிரியன் மது போதைக்கு அடிமையான பேரன் மதுக்கு குடிப்பதற்காக காசு தராததால் பாட்டியை அடித்து கொலை செய்துவிட்டு பெட்டியில் பூட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக கடலூர் அடுத்த வி காட்டுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் சின்ன பொண்ணு, வயது 75. இவருக்கு 3 மகன்கள் உள்ள நிலையில் வீட்டில் தனியாக தான் குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். திருப்பாதிரிப்புலியூர் போலீசார் விரைந்து சென்று வீட்டை சோதனை செய்ததில் சின்ன பெண்ணின் உடல் என்பது இரும்பு பொட்டியில் பூட்டியிருப்பதை வைத்து அதிர்ச்சி அடைந்து தற்போது உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்கு சென்றவுடன் மோப்பநாய் வெற்றி அழைத்து மோப்பநாய் உதவியுடன் தீவிர விசாரணை என்பது காவல்துறை நடத்தி வந்தனர். இந்த விசாரணையில் பேரன், அதாவது சின்ன பொண்ணுவின் 3வது மகனான சுப்பிரமணியனுடைய மகன் ராஜப்பிரியன் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று திருப்பாதிரி போலீசார் டிஎஸ்பி தமிழன் தலைமையிலான போலீசார் விசாரணை என்பதை மேற்கொண்டனர். அந்த விசாரணையில் ஒரு அதிர்ச்சி தகவல் என்பது வெளியாகிருக்கிறது. அவ்வப்போது மது போதைக்கு அடிமையான ராஜப்பிரியன் பாட்டியிடம் சென்று நகை கேட்பது மற்றும் பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக மது குடிப்பதற்காக பணம் கேட்ட நிலையில் அதை பாட்டி தர மறுத்திருக்கிறார். இந்த நிலையில் வீட்டில் இருந்த சொம்பு எடுத்து பாட்டியின் தலையில் பலமாக அடித்ததால் மயங்கிய நிலையில் உயிரிழந்திருக்கிறார் சின்ன பொண்ணு. உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தெரியாதப்படுத்தும் விதமாக வீட்டில் இருந்த இரும்பு பொட்டியில் பாட்டியினை முழுமையாக மூடி அதை பூட்டி வைத்திருக்கிறார். 2 நாட்கள் கழித்து துர்நாற்றம் வீசி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பாட்டியை மது போதைக்காக பேரன் கொலை செய்திருப்ப சம்பவம் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி பிரேம்.